வணக்கம் மக்களே. இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் சீரீஸ் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து நிலா சோறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டை தான் ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் நிலாசோர் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பின்னாடி வர்றது எங்கள் அண்ணியும் எங்கள் அம்மாவும். அண்ணி ஹாய் சொல்லுங்கள். ஒரு வழியாக ஹாய் சொல்லிட்டாங்க. எங்கள் அண்ணி கொஞ்சம் ஷை டைப்பு, அதனால் கேமராவில் எனக்கு காமிக்காத அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம விட்டுருவோமா, கேமராவில் காட்டியே தானே ஆகணும். இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டோட என்ட்ரன்ஸில் தான் நின்றுட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாவே இருக்குது. அதோட அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் நான் உங்களுக்கும் காமிக்கணும். அதுக்கு வந்து நான் பேக் கேமராவை ஆன் பண்ணோம். சரி வாங்க, நாங்கள் பேக் கேமராவை ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடம். ஹாய் சொல்லு. ஹாய். இது எங்கள் அண்ணியோட பையன். நாங்களாம் ஃபேமிலியாக சேர்ந்து சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். பா அதுலேயே நிறையா வீடியோ எடுக்க வேண்டியது மக்களே. வாந்தி எடுத்து காரில் தூங்கிக்கிட்டே வந்த மக்களே. அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு லெமன் ஜூஸ் குடித்தா தான் நம்மளால சாப்பிட முடியும். அதனால் வந்தவுடனே லெமன் ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். சரி கொஞ்சம் குடி. எனக்கு ஜூஸ் லெமன் ஜூஸ் ஆர்டர் பண்ணி லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகிறோம். நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். நான் கூட குழந்தைங்க விளையாடுறதுக்காக வச்சுருக்காங்க ஊஞ்சல் அப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் கண்ணு போயிடுச்சாட்ருக்கு. அதுக்கப்புறம் ஊற்று கேமராவை ஜூன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அதை லவர்ஸ்க்காக வச்சுருக்காங்க. ஹார்ட்டு போட்டு அம்பெல்லாம் விட்டு. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது, நீங்கள் லவர்ஸ் வந்தால் கூட அழகாக அந்த ஆட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். சும்மா ஒரு டேட் மாதிரி இருக்கும். ஸோ லவர்ஸ் இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஃபுட் எப்படி இருக்கு? பா ஃபுட்டு பார்த்தா தெரியல. தட்டு எல்லாம் காலி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு. நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு சொல்கிறேன். இன்னும் சிக்கன் ரைஸு, இன்னும் சிக்கன் 65லாம் இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு சொல்கிறோம். கவி போட்டு இவ்வளோ இவ்வளோ சாப்பிடவே மாட்டான். கிரீன் கலரில் ஒரு சட்னி கொடுத்துருவாங்க. கடைசியாக ஒன்று பிடிக்கலையா? நல்லா கலராக இருக்கு.
புதினா சட்னியா? மைனீஸ் நினச்சேன். மைனீஸ் இங்கக்கா. என்னடா மைனீஸ் டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு. பண்ணி வாங்கி வச்சுட்டு நல்லா தின்னா ஆகாது. தந்தூரி தான் கிரில்ல பண்ணிருக்காங்க. சிக்கன் பிரியாணி ஒரு முட்டைலாம் கொடுத்துருக்காங்க சிக்கன் பிரியாணிக்கு. சிக்கன் பிரியாணி முட்டை கொடுக்காம என்ன கொடுப்பாங்க? சிக்கன் 55. அது 55 இல்லை, அது ஜஸ்ட் பீஸு. தயிர் பச்சடி. ஓ அத்தான் தயிர் பச்சடியா? ஆனியன் ரைத்தா எடுத்து அப்படி வாய்க்குள்ள கொஞ்சமாக தூத்தணும். என்ன 3 தரலாம்? ஃபைனலாக ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டுருக்கோம். எல்லாரும் வாங்க, என்னோட வீடியோவில் எல்லோரும் தெரியணும். நாங்கள் எல்லாரும் தான் வந்தோம். ஃபைனலாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நில்லுங்க, இந்த ஹோட்டலோட அட்மாஸ்பியர்லாம் காமிக்கிறேன். மக்களே 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 மக்களே, சரியாகவே சாப்பிட முடியல மக்களே. ஏனென்றால் எனக்கு இந்த காரெல்லாம் ஆகவே ஆகாது. ஸோ காரில் தான் வந்தோமா, ஒரே வாந்தி மக்களே. எங்கள்கிட்ட சாப்பிட்றது 2 வாய் எடுத்து வச்சாவே அதே வாந்தி ஃபீல் தான் வருது. அதனால் தூங்கிக்கிட்டே தான் இப்போ வீட்டுக்கும் போகிறேன் மக்களே. ஃபன் பண்ணலாம் வீடியோவில். கமிங் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய். இந்த ஹோட்டலை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாங்கள் பட்ட பாடு இருக்கேன். அப்பா ஒரே வாந்தி ஹோட்டல்லாம் வாந்தி அப்படியாச்சுங்கண்ணே என்னோட நிலமை. ஐயோ செம்ம போதே. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாட்டு போட சொன்னா பழைய பாட்டு போட்டு விட்டு வெறுப்பேத்திட்டு இருக்காங்க டிரைவர். இங்க டிரைவர் மக்களே. இப்ப நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் மக்களே. கார்ல தான் மக்களே வந்தோம். ஜாலியா அப்படியே கார்ல போயிட்டு அப்படியே சோறு தின்னுட்டு அப்படியே ஜாலியா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் மக்களே. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களே, இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அதை தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இப்போ வந்து அந்த ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்லணும். ஃபுட்டு எப்படி இருந்துச்சுன்னா, ஃபுட்டு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கு சாப்பிட்ணுன்னா நீங்களும் போய் சாப்பிட்டு பாருங்கள். அட்மாஸ்பியர் எல்லாமே நல்லா இருந்தது.
அதுக்கப்புறமேட்டு இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பாலயத்துக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. அதாவது நம்ம வந்து சேலம் போவோம்ல அந்த ரூட்டில் இரும்பாலயம். நீங்கள் சேலம் போவேன்னா ஓமலூர் அதுக்கிட்ட அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா இரும்பாலயம் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே நிலாசோறு அமைஞ்சிருக்கு. நீங்களும் போய் சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. பாய்.